நம்மள மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா. இது என்ன பெரிய விஷயம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. ஓட்டு திருட்டு. வீட்டு நம்பர் 0ன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன். 2029ல இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத மாதிரி இன்னைக்கு வீக்கெண்ட் தலைவர் ஆயிருக்காரு. மக்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார். ஆனா அனாவசியமா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியாமல் பேசுகிறார். பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அதனால தம்பி திமுகவின் எதிர்ப்பை மட்டும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க கூடாது. என்னால மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்ற கட்சி. பரபரப்பான கூட்டம் பாத்தீங்களா? திருச்சியுடைய அந்த எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு? திருச்சி இல்ல, அவர் விஜய்க்கு கூட்டம் வருது. ஆனா அது வந்து பார்க்க வரும் கூட்டமா ஓட்டு போட வரும் கூட்டமா என்பது நமக்கு என்னதான் தெளிவு வரும். இன்னொன்று இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு என்னோட ஆசை. ஏன்னா நிறைய பேர் மயங்கி விழுறதும் தண்ணி இல்லாம இருக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. அதனால கொஞ்சம் தம்பி இன்னும் கொஞ்சம் அது வீக்கெண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத மாதிரி இன்னைக்கு வீக்கெண்டு தலைவர் ஆயிருக்காரு. ஒரு நாள்ல குறிப்பிடுறதுனால நிறைய பேர் ஒரே நேரம் கூட்டம் அதிகமாயிடுது. அதனால இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவரது தாக்கம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும். மக்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் என்ற வகையில் தான். ஆனா அனாவசியமா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியாமல் பேசுகிறார். பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அதனால தம்பி திமுகவின் எதிர்ப்பை மட்டும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க கூடாது. என்னால மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்ற கட்சி. ஆமா, திமுக மீது மக்கள் எல்லாரும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திமுக மீதான விமர்சனத்தை இன்னும் அவர் தீவிரப்படுத்தலாம். அதான் எனது கருத்து.